மனித பாவங்களுக்காக தன்னை பலியாக்குவார். பிரஜாபதி பரலோகத்திலே பலியாக்கப்பட்டுட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பரலோகத்தில் ஆக்கப்பட்ட பலி பூமியிலையும் நிறைவேறணும் அப்படின்றாங்க. இப்போ பிரஜாபதி பலியை பற்றி சொல்லும்போது ரிக்வேதத்தில் சில குறிப்புகள் இருக்குது. எல்லா குறிப்பும் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், சில குறிப்புகள் இருக்குது. பிற்காலத்தில் ரிக்வேதத்துக்கு அப்புறம் அதிலிருந்து எடுத்து எழுதின சாமவேதம், அசுர்வேதம், பிறகு உபனிஷத்துக்கள் வருது, பிறகு ஆகமங்கள், இப்படிலாம் நிறைய கோட்பாடுகள் கொண்டு வரும்போது எல்லாத்துலேயும் இந்த பிரஜாபதி சாக்ரிஃபைஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று ஒன்று சொல்கிறேன். பைதரிய பிராமணம்னு சொல்லி ஒரு பிராமணம் இருக்குது. அந்த பிராமணத்தில் சொல்லு கம்பத்தில் பிரஜாபதியை கட்டுவார்கள் அப்படின்றார். ஏன்னா கம்பத்தில் கட்டாதபடிக்கு பலி கொடுக்கக்கூடாதுன்றார். அப்போ ஒரு கம்பத்தில் கட்டுறதுனால தான் எல்லா கோயிலும் ஒரு கம்பம் இருக்கும் முன்னாடி. இந்த கம்பம் பைபிளில் பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது. அப்போ மதங்கள்னு சொல்லும்போது அடிப்படையாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு சாலிடான மதம் யூத மதம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பைபிளில் கடவுள் அப்படின்னு சொல்கிற தத்துவம் நீங்கள் கூட முன்னாடி சொன்னீங்க இல்லையா, அந்த இஸ்ரவேலின் தேவன் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலின் தேவன் தான் பேர். அப்போ நம்ம ஏன் வணங்கணும் அவரை அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனீங்க. அப்போது அந்த இஸ்ரவேலுக்கு தேவனாக ஏன் வர்றாருங்கிறது தான் கேள்வி. ஏன்னா பூமியில் மனித குலம் தேவனை அறியாமல் இருக்குது. அதில் ஒரு ஆளை தெரிஞ்சு கொள்கிறார். ஒரு ஆளை தெரிஞ்சு கொண்டு அந்த ஆள் மூலமாக தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். முதலாவது ஆதாம், அவன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றலை. அவனுடைய ஃபேமிலி லைனில் இருந்து நோவா எடுக்கிறார். அந்த நோவா தேவன் சொன்ன ஒரு காரியத்தை செய்தார். வேலையை கட்டார், அழிவுக்கு அவர் ஃபேமிலி தப்பிச்சிச்சு. அவர் மூலமாக சந்ததி பெருகும்போது அவர் சந்ததியிலிருந்து ஆபிராம் என்ற ஒருவரை தெரிந்து கொள்கிறார். அந்த ஆபிராமிலிருந்து ஈசாக்கிலேருந்து யாக்கோபு. இவங்க செலக்டட் குரூப் ஆஃப் பீப்புள். இவங்களை வச்சு உலகத்துக்கு தன்னை அறிவிக்கணுன்றது அவருடைய ஆசை. அப்போது அப்படி எடுத்துக்கொண்டதில் அந்த யாக்கோபு என்பவன் இஸ்ரவேல் அவனுக்கு ஒரு பேர் மாற்றி வைக்கிறார். அப்போ அந்த இஸ்ரவேல் என்னுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி அவன் சந்ததிக்கு அவர் தன்னை ஆண்டவராக வெளிப்படுத்தி இந்த குரூப் மூலமாக இறைவனுடைய சகல தன்மையோடு மற்றவர்களுக்கு போகணும். அதான் எதிர்ப்பு. இஸ்ரவேலின் தேவன் சொன்னால் அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க மூலமாக அநேகருக்கு அது வெளிப்படணும். அதான் அந்த இஸ்ரவேலின் தேவன்கிறது அடிச்சு போகுது. இப்போ இஸ்ரவேலின் தேவன்னா ஒரு ஆள், ஒரு மனிதன் பேர். இப்போ இருக்கிற கண்ட்ரி கிடையாது, கண்ட்ரி இல்லை. கண்ட்ரிக்கு இஸ்ரவேல்னு பேர். ஆனால் இஸ்ரவேல்ங்கிறது ஒரு மனுஷன் பேர். அந்த மனுஷனுடைய பேரை மாத்திரார். யாக்கோபுன்ற ஒருவன் தன்னை முற்றிலும் உணர்ந்து ஆண்டவருக்கு தன்னை தாழ்த்துறான். நான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிறான். அப்போ அந்த ஒத்துக்கிற மனதை வச்சு இல்லை உன் பேர் இஸ்ரவேல், நீ திருடன் இல்லை, கள்ளன் இல்லை, நீ நல்லவன் அப்படிங்கிற மாதிரி இந்த இஸ்ரவேல் சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அவன் பேரை மாற்றி அவன் சந்ததி மூலமாக தான் இந்த உலகத்துக்கு ஒரு தெய்வமாக வெளிப்படணும் அப்படின்றது அவருடைய நோக்கம். அதனால அந்த இஸ்ரவேல் சந்ததிக்கு அவர் உதவி செய்து நாட்டையெல்லாம் கொடுக்குறார். இப்போ நீங்கள் இந்த அடிப்படை பழைய ஏற்பாடை பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் ஒரு கதை இருக்குது. அதே மாதிரி மகாபாரதம் ஒரு கதை. ஒரு கேள்வி, பழைய ஏற்பாடுன்னா என்னதுங்க, புது ஏற்பாடுனா என்னது, கிறிஸ்டியானிட்டினா ஃபர்ஸ்ட் என்னது? கிறிஸ்டியானிட்டினா ஒரு உருவ வழிபாடா, கடவுள் யாரு, கிறிஸ்டியன் யாரை பிலீவ் பண்றாங்க, யாரை கடவுளா ஏத்துக்கிறாங்க, யார் கடவுள்? இப்போ இறைவனுடைய திட்டம் ஒரு ஏற்பாடு செய்கிறார். அப்போ பழைய காலத்தில் உள்ள மனிதர்களை அவர் செலக்ட் பண்ணி சட்ட திட்டங்களை கொடுக்குறார். இப்படி தான் நடக்கணும். இப்போ ஆரம்பத்தில் சொன்ன வெளிப்பாடு தேடுதல்னு சொன்னேன். பழைய ஏற்பாட்டில் ஒன்று கூட தேடுதல் கிடையாது, எல்லாம் அவர் வெளிப்பாடு. எப்பாவது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறதாவதுன்னு தான் இருக்குமே தவிர நான் எழுதினேன்னு சொல்ல மாட்டேன். இறைவன் சொல்ல அவன் எழுதி வைக்கிறான். இத்தனைக்கும் அவங்க பாமர மக்கள், அறிவில்லாதவர்கள், கல்வி அறிவு இல்லாதவங்க, அவங்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துறார். அப்போ வெளிப்படுத்தும் போது அவர் கொடுக்குற சட்ட திட்டங்களை எழுதி வச்சிருக்கிறாங்க பாருங்க. இதுதான் ஏற்பாடு, பழைய ஏற்பாடு அப்படின்னா ஒரு கவனன்ட், ஒரு உடன்படிக்கை மக்களோடு செய்து இதுதான் சட்டம், இதுபடி வாழுங்கன்னு சொல்கிறார். இதன்படி வாழலை ஜனங்கள். அப்போ அந்த இஸ்ரவேலுங்கிற குரூப் தேவ சட்டத்தின்படி வாழலை. அப்போ வாழலைன்னு, சட்டத்தின்படி வாழலைன்னா என்ன ஆகும்? சட்டத்தின்படி வாழலைன்னா நிர்மூலமாகும். அதே மாதிரி இஸ்ரவேல் என்ற கண்ட்ரியே போயிடுச்சு, அழிக்கப்பட்டுடுச்சு.
அது தேவனே தான் செய்கிறார். தேவனே மற்றவங்க கிட்ட அவங்களை அழிக்கும்படி விட்டுறார். காரணம் என்னன்னா, இவ்வளவு நன்மைகளை செய்தும் இவங்க அதன்படி நடக்கலையே, நான் என்ன அவங்களுக்கு செய்யலை, என்ன சட்டம் அவங்களுக்கு கொடுக்கல, என்ன ஹெல்ப் பண்ணல, எல்லாம் செய்திருக்கிற, அவங்க அதன்படி நடக்கலை. ஆகினால அந்த இஸ்ரவேல் தேசம் முழுதும் அழிச்சிட்டு, பிறகு ஆண்டவனே உலகத்துக்கு இப்போ தான் வெளிப்படுறார். வெளிப்பட்டு புதிய நியமத்தை உண்டாக்குறார். இதுதான் புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுன்னு போது இந்த பழைய ஏற்பாட்டில் செய்ய முடியாத எல்லாவற்றையும் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரே செய்து முடிக்கிறார். மனுஷன் செய்ய முடியல, அதை கடவுளே செய்து முடிக்கிறார். முடிச்சுட்டு சொல்கிறாரு. இப்போ பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், பலவிதமான கட்டளைகள் வருது. இப்போ இந்த கலாச்சார ஒற்றுமைகள் நம்ம எடுக்கலாமே. இப்போ எல்லா நாட்டுக்கும் மதங்கள், கடவுளை நம்புகிற மதங்கள், கடவுளை நம்பாத மதங்கள்னு இருக்குது. பலி செலுத்துகிற மதங்கள், பலி செலுத்தி விட்டதாக, நிறைவேறி விட்டதாக எண்ணுகிற மதங்கள். இப்போ வைணவம் பலி நிறைவேற்ற கொள்கை உடையது, கிறிஸ்தவமும் பலி நிறைவேற்ற கொள்கை உடையது, சைவம் பலி கொள்கை உடையது, பழைய ஏற்பாடு பலி கொள்கை உடையது. இப்போ பலி கொள்கை உடைய மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய அநேக மதங்களில் இந்த அடிப்படை. எந்த கோயில் பார்த்தாலும் ஒரு பலிபீடம் இருக்குது. வைணவ கோயில் தவிர சைவ கோயிலாக ஒரு பலிபீடம், அதுக்கு முன்னால் ஒரு கம்பம், ஒரு பிரகாரம், ஒரு குளம், இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. இது ஆலய அமைப்பு. ஆலய அமைப்பு ஒற்றுமை அது பார்க்கலாம். அதில் குத்து விளக்கு ஏற்றுறது, சாயங்காலத்திலேருந்து விடிய காலம் வரைக்கும் விடியா விளக்கு எரிய வைக்கிறது, இதெல்லாம் இருக்குது. ஆசாரியன், ஆசாரியன் ஆச்சாரியார்னு சொல்கிறோம் இல்லையா, இன்றைக்கி அர்ச்சகர்னு சொல்கிறோம். அர்ச்சகரை தான் ஆசாரியன். அப்போ அர்ச்சகர் கோயில் வேலை தான் செய்வார், வேறு வேலை செய்ய மாட்டார். அந்த அர்ச்சகர் வேலை செஞ்சு தான் பிழைக்கணும். அதே மாதிரி சத்தத்தோடு வர வேணும்னு போட்டு. இப்போ இதெல்லாம் சில ஒற்றுமைகள். இப்போ பழைய நியமங்களை தான் இன்றைக்கும் இங்கே உள்ள இந்துசத்தில் உள்ள ஆட்கள் பின்பற்றாங்கன்றதை நான் பழைய ஏற்பாட்டிலேருந்து நிறைய கொட்டேஷன் என்னால் கொடுக்க முடியும். அப்போ இப்படிப்பட்ட நிலைமையில் இது ஆச்சாரியர்களுடைய வேலை. அடுத்தது பலி வருது. ஆச்சாரியன் பலி செலுத்துகிறார். அதே மாதிரி ரிக்வேதம் முழுதும் ஆச்சாரியர்கள் பலி யாகம் வளர்த்து பலி செலுத்தி பலி மிருகத்தை சுட்டு கொன்று அதை இறைச்சியை சாப்பிட்டு சோமபானம் குடித்த வரலாறுலாம் ரிக்வேதத்தில் இருக்குது. இப்போ ரிக்வேதத்தினுடைய முடிவு என்னன்னா, மிருக பலிகள் அல்ல, இறைவனே பலியாகணுன்றது தான். அப்போ இங்கேயும் பைபிள் என்ன சொல்கிறாரு, ஆரம்பத்தில் கடவுளே இந்த பலியை செய்ய அந்த பலி செலுத்துன்னு ஏராளமான பலியை சொல்லி கொடுத்துட்டு திடீர்னு தீர்க்கதரிசிகிட்ட சொல்கிறாரு, உன் பலிகளை என்கிட்ட கொண்டு வராதே, எனக்கு இது வேண்டாம், அருவருப்பாக இருக்குன்ற. அவரே செய்ய சொல்லிட்டு வேணான்ற. அதான் புதிய ஏற்பாடு மாறுது. அப்போ பழைய நியமங்கள் எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு ஒரு புது நியமத்தை கொண்டு வராது. இங்கே பலி யாருன்னா, இப்போ பாருங்க, இங்கே பழைய ஏற்பாட்டில் ஆலயம், ஒரு கையில் கட்டப்பட்ட கோயில். அதனுடைய அடிப்படை வளர்ச்சியை பார்த்தீங்கன்னாக்க, முதல்ல ஒருத்தனுக்கு கடவுள் சொப்பனத்தில் தெரிகிறார், அந்த இடத்துல கல்லை நட்டி எண்ணெய் ஊற்றுறான். இப்போ கல்லை நட்டி எண்ணெய் ஊற்றுற வழக்கம் நம்ம நாட்டில் இருக்கா இல்லையா? இப்போ பைபிளில் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் இருக்குது. கல்லை நட்டி எண்ணெய் ஊற்றினா அது கோயில். அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுறல கடவுள். இதை விட்டுட்டு, அப்பா நீ இது போதும், கல்லை நட்டு எண்ணெய் ஊற்றாத, ஒரு கூடாரம் போடுன்ற. ஏன்னா அப்போ அவங்களுக்கு சொந்த நாடு இல்லை.